ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணுங்க ப்ரோ. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ரிங்கு போகுது. ஹலோ என்னடா என்ன பண்ணுற? என்ன பண்ற ஆபீஸ்ல? சரி சரி. நீ என்ன பண்ற? நான் தான் இருக்கேன் மச்சான். ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னவா? அவன் மச்சான் கல்யாணம் முடிச்சிட்டேன். என்னது? கல்யாணம் முடிச்சிட்டான்டா நைட்டோட நைட்டா. எப்படா? நேற்று நைட்டு தான் மச்சான். என்ன சொல்ற? ஆமாண்டா. இது கொஞ்சம் பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டுடா. ஆமாம், இப்போ அவங்க வீட்டில் வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, போலீஸ் தேடுறாங்க. ஐயோ, ஆமாம், ஃபோன் உனக்கு தான் பண்ணுறேன். எனக்கு தான் பண்றியா? ஆமாம் ஆமாம். என்ன சொல்ற? ஆமாம் மச்சான், நீ தானே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால தான் மச்சான் உனக்கு ஃபோனு. இதே இப்போ பஸ் ஏறுறதுக்கு உட்காந்துருக்கேன், நீ இருக்க இடத்துக்கு வர்றதுக்கு. யாருக்கு இடத்துக்கா? ஆமாம் ஆமாம். இப்போ அப்படியே கிளம்புறேன். என்ன மச்சான்? அங்க இல்லையாடா? வேற எங்கடா? முன்னாடியே சொல்ல வேண்டியதாடா. இல்லை மச்சான், நீ இருக்கேன்டா. வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்க, அங்கே தான் இருப்பேன்னு நினச்சேன். ஈரோட்டுக்கு வந்து இன்னைக்கு அங்கேயே தங்கிட்டேனே. ஈரோட்டிலே தங்கிட்டா? சரி, நீ அப்போ ஈரோட்டிலேருந்து நீ அப்படியே இப்போ கிளம்பு, நானும் அப்படியே கிளம்புவோம். கரெக்டாக இருக்கும்ல வர்றதுக்கு? இப்போ கிளம்ப முடியாதுடா, இங்கே வேலை இருக்குடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேலை இருக்கா? ஐயப்பா, என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் மச்சான் உன்னையத்தான் நம்பி இருந்தேன். இப்போ போலீஸ் வேறு இப்போ நம்ம பேசுகிறது ட்ரேஸ் பண்ணுறாங்களான்னு தெரில மச்சான். என்ன? போலீஸ் இப்போ நம்ம பேசுகிறத ட்ரேஸ் பண்ணுறாங்களான்னு தெரிலடா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலடா. வேற போலீஸ் ஸ்டேஷன் வேறு பயன்படுத்துகிறேன். நான் மச்சான் இப்போ முன்னாடி சொன்னேன், நான் வந்து யாரையும் பார்ப்பேன் எதையும் பார்ப்பேன்னா. என்ன மச்சான் உன்னை நம்பிதே மச்சான் வந்தேன் நான். சொன்னடா, இப்போ நான் வீட்டில் இல்லையடா. வீட்டில் இருந்தாலும் இதை பண்ணலாம். நாளைக்கு தான் வருவேனே. என்னடா அப்படி சொல்கிற? வேறு யாரும் தெரியாது எனக்கு. இப்போ நீ சொன்னேன்னா அப்படியே நான் கிளம்பி வந்துடுவேன் மச்சான். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன் மச்சான், எங்கே போகிறேன்னு தெரியாமல். பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படா போகிறீங்க? அப்பா அப்புறம் காலையிலேருந்து இப்போ எங்கள் பக்கத்தில் எங்கிட்ட சுற்றிட்டு இருக்கோம். வேறு என்ன செய்யுது? முதல்ல எங்கே இருக்க நீ? நம்ம கரெக்டாக தேனி பஸ் ஸ்டாண்டில். தேனி பஸ் ஸ்டாண்ட்ல? ஆமாம். இன்னும் வெளியே ஊருக்கா விட்டு வந்துட்டா? ஆமாம் ஆமாம். பஸ் ஸ்டாண்டாடா? வேறு ஈரோட்டில் இருக்க என்னைய கண்டுபிடிச்சு வந்துட்டான். என்னடா பண்ணுறது? என்னடா உன் அட்ரஸ் தெரியாதுல்ல அவங்களுக்கு? வெளியே நீ சண்டை இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதா தெரியும்டா. இல்லை சும்மா பண்ணுறாங்கன்னா சும்மா சொன்னேன். அது கொடுத்துருக்கலாம்ல, ஒரு வேளை பண்ணியிருக்கலாம்ல. சரி அப்பா, ஏன்டா இப்படி பண்ற? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல முன்னாடி. மச்சான் ஒரு இதாகி போச்சு, என்ன செய்யறது? மச்சான் எனக்கு வேற பயமா இருக்குடா, வயிற்றெல்லாம் வேற கலக்குது. என்னடா ஏய், என்னடா காப்பாற்று மச்சான். என்னைய உள்ளே தூக்கிடுவாங்க போல மச்சான். எதையுமே முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம். எனக்கு வேற பதட்டமா வேற இருக்கு. நீ பேசுனது என்னை கண்டுபிடிச்சிட்டு என்னை தூக்கிட்டா என்ன பண்றது? தெரியலையே. தெரியலையாவா? என்னடா தெரியலன்ற? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதா? சரி மச்சான், அந்த பஸ் வந்துருச்சு, நான் அந்த ஏறிட்டு கூப்பிட்றேன். ஏறிட்டு கூப்பிடுறியா? ஆ. ஏய், நான் ஈரோட்டில் இருக்கிறேன்டா. பஸ் ஏறிட்டு கூப்பிட்றேன்டாப்பா. பஸ் வந்துருச்சுடா, கூப்பிட்றேன்டா. நீ அப்படியே ரெடியாக கிளம்பிடு, வந்துடுறேன். ஈரோடு வந்துடுவா அப்போ நான். ஈரோடு நானே வேற ஆள் வீட்டில் தங்கியிருக்கேன். நீ வந்து என்ன பண்ண போற? நாங்கள் ஏதாவது ஒரு வீடு ரெடி பண்ணுறா, வரேன்டா. வீட்டு ரெடி பண்ணுறா? என்ன போகிறாடா டே? என்னடா டே? சரி வை, இந்த பஸ் வந்துருச்சு, இந்த வரேன், கிளம்பிட்டேன். வரையா? இங்கெல்லாம் வந்துடாத நீ. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம்
இங்கெல்லாம் வராது நீ. அப்புறம் வேறு எங்கே வருது? சேஃபா எங்கேயாவது இரு, நானே உனக்கு திருப்பி கால் பண்றேன். நீ அடுத்து நான் கூப்பிட்டா எடுக்க மாட்டியே? எப்போ சேஃபா இரு, வேற இடத்துல சேஃபா இரு. 10 நிமிஷத்தில் கூப்பிடுவா? 10 நிமிஷத்துல கூப்பிடு. சரி, எடுக்க மாட்டா? இல்ல எடுப்பேன். சரி சரிடா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூப்பிட்டு பார்ப்போம் அவன் எடுக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். The number you have dialed is currently busy. Please try later. ஃபைனலாக இன்னொரு டைம் கூப்பிட்டு பார்ப்போம், எடுக்கிறானா இல்லையான்னு பார்த்துருவோம். The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try later. நீங்கள் தலைவன் வந்து சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டான். அந்த அளவுக்கு வந்துட்டு தரமான ஒரு சம்பவமாக பண்ணிட்டான். கைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்டை நான் வந்து ப்ராங்க் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.